நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அவார்ட் ரொம்ப முக்கியமான அவார்ட். அந்த அவார்டை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பாப்புலர் சாங் ஆஃப் த மாஸ் அவார்ட். அண்ட் இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக டைரக்டர் தரணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாப்புலர் சாங் ஆஃப் த மாஸ் அவார்டுக்கான நாமினிஸ் திரையில் பார்க்கலாம். Popular song of the masses. The nominees are Machi Open the Bottle from Mangata, Otta Sollala from Adugala, Kalasala Kalasala from Mosti, Vadayadu Mangata from Mangata. And the winner is அந்த வின்னர் யாருன்னு இயக்குனர் தரணி அவர்கள். இல்ல அது சொல்றதுக்கு முன்னாடி அந்த வின்னர் யாருன்னு நான் வந்து ஒரு ஆர்வத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் வந்து நான் ஒரு மானசீக குருவா இவரை நான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நிறைய கவிதைகள் பேச்சு இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா நீங்களும் அதை ட்ரை பண்ணிருக்கீங்க. நீங்க கபால்னு ஒரு கவிதை சொல்லுங்களேன். நான் தான்டா டாப்பு, மீதி எல்லாம் டூப்பு. பாப்புலர் சாங் ஆஃப் தி மாஸ், வெர்சடைல் பர்சனாலிட்டி ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எடிட்டிங், ஒளிப்பதிவு, இசை, பாடல்கள் இப்படிலாம் சொல்லல ரிசல்ட் வந்துடும். அதனால நீங்க தான் ரிசல்ட் சொல்லணும். இல்லை, ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே ஒவ்வொரு டெக்னீஷியன், ஒவ்வொரு நடிகர், இந்த மாதிரி குரு தனித்தனியாக இருப்பாங்க. மொத்தமாக ஒரு உருவான குரு. வணக்கம் திரு டிஆர் அவர்கள், கலாசலா பாடலுக்காக. அக்னி சினிமாவில் சுயம்புவாய் ஜொலித்த ஏகலைவன், ஆயக்கலைகள் 64 மன்னவர், திரை இசையில் என்றுமே வல்லவர். இது உங்கள் 80களில் இவரது திரைப்பாடல்கள் தான் இளைஞர்களின் தேசிய கீதம். ஒருதலை ராகத்தில் துவங்கிய கலைதாகம், ஒருதலை காதல் வரும் குறையாத வேகம். என்ன பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளம்பு. இந்த அசாத்திய கலைஞனுக்கு விருது வழங்கி பெருமை அடைகிறது விஜய் மியூசிக் அவார்ட். விஜய் டி ராஜேந்தர் அவர்களை பாப்புலர் சாங் ஆஃப் தி மாஸ் அந்த விருதை பெறுவதற்காக அழைக்கிறோம். தமிழகத்தில் அதிகமான கைத்தட்டல் கிடைத்தவர்கள் அப்படின்னு ஒரு 5-6 பேரை சொல்லலாம் என்றால் அதில் விஜய் டி ராஜேந்தர் அவர்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. ஐயா, நாங்க எல்லாருமே அரங்கமே நீங்க பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம். இந்த விஜய் மியூசிக் அவார்டில் கொடுக்கக்கூடிய இந்த விழாவிலே என் மகன் யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அவர்கள் நடித்து தரணி இயக்கி தமன் இசையிலே வெளியான ஒஸ்தி திரைப்படத்திலே தமிழ் திரையுலகத்திலே தனக்கென்று தனி முத்திரை பதித்த மாபெரும் இசை மேதை, குரலால் கொடிகட்டி பறந்த அம்மையார் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களோடு நான் பாடிய அந்த பாடலுக்கு இன்றைக்கு ஒரு மாஸ் சாங், பாப்புலர் சாங்கிற பேரில் அதுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்கு. எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல்ல நன்றி. இதற்கு இந்த பாட்டை நான் பாடுறதுக்கு காரணமாக இருந்த ஒன்று இந்த படத்தோட இயக்குனர் தரணி, என்னோட யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அண்ட் தமன், அந்த படத்தின் தயாரிப்பாளர், இவர்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த பாட்டை பாடுவேன்னு எதிர்பாராத சூழ்நிலையில் சிலம்பு ஊரில் இல்லை, சும்மா ஒரு ட்ராக் பாடுறதுக்கு வாங்க சிம்புவோட வாய்ஸ்க்கு அப்படின்னாங்க. சிம்புவோட வாய்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ராக் பாடுறது தான் போனேன்.
ட்ராக்காக வச்சிங்க, சிம்பு வந்தாலும் மேட்ச் பண்ணிவிடுங்க, எனக்கு ரொம்ப தொண்டையெல்லாம் கட்டியிருக்கு, இதுப்பா என்னால் பாடுற சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி தான் பாடினேன். ஆனால் தரணி அவர் என்னோட ரசிகர் போல இருக்கு, அவருக்கு என் வாய்ஸ் பிடிச்சதுனால வச்சுட்டாரு. நான்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த நான் ஒரு பாடகராக எனக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறத பார்த்தா உண்மையில் அது மேடையில் குரலரசி ஜானகி அம்மாலாம் மேடையில் பார்த்த பிறகு எனக்கு பயமே வந்துருச்சு. அவங்களாம் இசை மேதை, அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமாக. அதனால் இந்த அவார்டு கொடுத்த விஜய் டிவிக்கும் எல்லாருக்கும் இந்த நன்றி. இந்த ரசிகர்கள் நான் இந்த அரங்கத்தில் நுழையும் போது எனக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு தருவாங்கன்னா இதற்கு காரணம் கடவுள் தான், நான் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் படைச்சவன் பிரம்மா, அவனுக்கு முன்னாடி நான் ரொம்ப சும்மா. என்ன எல்லாரும் தன்னம்பிக்கையோட இலக்கணம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன வரைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தலைக்கணெல்லாம் கிடையாது. நான் இசையெல்லாம் கற்றுக்கிட்டதே கிடையாது. என் தாயுடைய கருவறையிலிருந்து நான் பெற்று வந்தது தான். ஒரு ஒருதலை ராகத்தில் டி ராஜேந்தர்னு ஒருத்தன் உதயம் அனுப்ப, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிடந்த தேரொன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிடந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். என்ன வாசம் இல்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. இங்க ஒரு IAS அதிகாரி என்னை பார்த்தாரு. அவர் என்ன என்னுடைய தமிழை குறித்து ஒன்று சொன்னார். உங்களுடைய தமிழும் தன்னம்பிக்கையும் பிடிக்கினாரு. ஏன்னா கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலையிடந்த மாடத்திலே முகாரி ராகம், முந்தானை பார்த்து 300 கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி, முன்னாடி அறியா பெண்மனதை கேட்டு அன்புண்டு வாழும் காளையர் கோடி, கிணத்துக்குள் வாழும் தவளையை போல மனதுக்குள் ஆடும் ஆசைகள் கோடி, கண்கட்ட பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமானால் எனக்கென்ன போடி. எனக்கு பக்கத்தில் ஐயா பிபி சீனிவாசன் ஐயா உட்கார்ந்திருந்தாரு. நான் அவரோட ரசிகன். தமிழ் திரையுலகத்தில் நான் TMS ஓட ரசிகன், நான் பிபி சீனிவாசனோட ரசிகன். எல்லாத்த விட எனக்கு ஜேசாஸ் வாய்ஸ் தான் பிடிக்கும். எல்லாத்த விட SPB வாய்ஸ் தான் எனக்கு ஒரு கிக்கு. அந்த அளவுக்கு எல்லா பாடல்களையும் ரசிச்சேன்னா என்னோட படங்கள்ல நான் பாடுறதே ரொம்ப பாடவே மாட்டேன். எனக்கு என் வாய்ஸே பிடிக்காது, என் வாய்ஸ் எனக்கு பிடிக்காது. என் முகத்தை எப்படி கண்ணாடியில் பார்த்தா எனக்கு பிடிக்காதோ அதே மாதிரி என் வாய்ஸ் எனக்கு பிடிக்காது. உடனே கேட்கலாம், என் பையன் சிலம்பரசன், அவன் மன்மதன், நான் சும்மா மனங்க வந்தவன், நான் ரொம்ப சாதாரணமானவன். ஆனா டி ராஜேந்தர் வித்தியாசமானவன், அவ்வளவுதான். அந்த காலத்துல டி ராஜேந்தர் எல்லாருக்கும் தாடியா தெரியும், இப்ப சிம்புவோட டேடியா தெரியும். தன்னம்பிக்கையின் அடையாளமாக என்றைக்கும் தமிழ் திரை உலகில் வலம் வரும் டி ராஜேந்தர் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கியதில் விஜய் டிவி பெருமைப்படுகிறார். அதற்கு நானும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த விஜய் டிவி இந்த விருது தருதுன்னா நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளன், அதனால சொல்றேன். ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஓடி போனவனுக்கு 9 குரு, பாட வந்தவனுக்கு விஜய் டிவி தரக்கூடிய இந்த விருது ஒரு கற்பக தரு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் பூத்தால் தான் பூத்து குலுங்கும் கருது, நல்ல நேரம் வருது, அதனால் தான் விஜய் டிவி விருது என்னை அழைத்து இந்த மேடையில் தருது. அதனால இந்த பாடலை ஹிட்டாகிறதுக்கு காரணமா இருந்த தரணிக்கு, STRக்கு, தமிழுக்கு மாமே ஒஸ்தி மாமே, இந்த ஹை பிட்சை பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா, ஒரு காலத்தில் குளத்தில் நின்று நடு குளத்தில் கழுத்து வரைக்கும் நின்றுக்கிட்டு இந்த ஹை பிட்ச் தூக்குன்னா சாதகம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அன்னைக்கு கஷ்டப்பட்டேன், இஷ்டப்பட்டேன், அதனால தான் இறைவன் இன்னைக்கு மேடை ஏற்ற வச்சான். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot.